இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் வீட்டில் நான் அவல் பாயாசம் செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, நல்லா வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் இல்லை, எப்போ வேணுனாலும் செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அவல் பாயாசம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் எப்படி செஞ்சேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பயிர்கிட்ட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். முந்திரி பயிர் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். முந்திரி பயிர் நல்லா வறுபட்டதுமே அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அது போட்டுட்டேன். அது ஒரு 15 கிட்ட போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே அவல் எடுத்து வச்சுருந்தேன். அவல் வந்து ஒரு கப் போட போகிறேன். இந்த அவல் ஒரு 150 கிராம் இருக்கும். அதை போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நல்லா வறுபடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பாயாசத்தில் போடும்போது, அதாவது பாலில் போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது இந்த ஃப்ரை பண்ணதை வந்து ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பால்லையே கொட்டிட்டு அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணல. பால் வந்து அப்படியே சிம்மில் தான் இருந்தது. இப்போ அந்த அவல் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேகிற பதம் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம கையில் எடுத்து நசுங்கும் பொழுது அதை வந்து நம்மளால் நசுக்க முடியணும். இதோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த அவல் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த திராட்சை, முந்திரி பயிறு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாக்கா பால் வந்து திரியாது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாமல் பண்ணும்போது பால் வந்து திரிஞ்சிடும். சுகர்னா 1 கப் அவளுக்கு 1 கப் சுகர் போட்டிருக்கேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை குடிச்சிட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.